என்ன ஆச்சு? வேண்டாம், இங்க வந்து இது வேணுமா? பாத்தியா, நான் உன்னை காப்பாத்துறேன்னா நீ இப்படித்தான் எலும்பு கூட ஆயிருப்ப. என்னாச்சு என்னாச்சு? அதான் உன்னை காப்பாத்திட்டேனே. என்னடா பாக்குறேன்? இல்ல, இந்த எலும்பு கூடு ஆண் கூடா பெண் கூடான்னு பாக்குறேன். கண் கூட ஒண்ணுமே தெரியலையடா. செல்வி, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சாப்பிடு. ஜானி, இன்னைக்கு நீதான் காவல் காக்கணும். ஜாக்கிரதை. உனக்கு தூக்கம் வந்தா என்ன எழுப்பு. ஓகே சார். பாண்டியன், இதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க படிச்ச எந்த பாட்னி புத்தகத்திலயும் இதை பத்தி ஒண்ணுமே எழுதலையா? இது தாவர சம்பந்தப்பட்டதல்ல, புரூட்டல் மர்டர், திட்டமிட்ட கொலை. கொலையா? பாவம் ஜானி, இந்த ஒயர் மூலமா கரண்ட செலுத்தி இவனை கொலை செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த கொலையை செஞ்சவன் யாருன்னு தான் தெரியல. ஒருத்தன் ஒழிஞ்சான். ப்ரொஃபசர், ஒவ்வொருத்தனையா தீர்த்து கட்டுவோம். ஆனா இந்த பொண்ணை மாத்திரம் விட்டு வைப்போம். முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியது வளர விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. உங்க இஷ்டம். எல்லாரும் வாங்க. என்ன படிக்கிறீங்களா? ஆமா. உங்க பள்ளிக்கூடம் எங்க இருக்கு? பள்ளிக்கூடமா? அப்படின்னா என்ன? அப்படின்னா ஆனா ஆவனா சொல்லி கொடுக்குற இடம். அப்படியெல்லாம் படிக்க கூடாது. படிச்சா எங்க சாமி கண்ணை குத்திடும். சரிதான், வாத்தியார் இல்லாத ஊரு இப்படிதான் இருக்கும். சக்கரம் விடுறானுங்களா? என்ன இந்த ஆட்டம் ஆடுறானுங்க? சரிதான், இது இல்லாத இடமே இல்ல போல இருக்கு. ஏப்பா, உங்களுக்கு வேலை வெட்டி எதுவுமே கிடையாதா? எல்லாம் இதுக்காக. இதுக்காகன்னா எதுக்காக? கஜாவுக்காகத்தான். ரொம்ப இழுக்காகப்பா, எங்களையும் சேர்த்து இழுத்துற போறேன். இதத்தான் பயிரிடுறோம், இதத்தான் கூலியா வாங்கிக்கிறோம். இவங்கெல்லாம் இப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கணுங்கிறதுக்காக எவனோ ஒருத்தன் கண்ணை திறந்துகிட்டே இருக்கான். கன்னித்தீவின் காவல் தெய்வமே, உன் கட்டளைப்படி காணிக்கையோடு காத்திருக்கிறோம். கன்னித்தீவின் கண்மணிகளே, உங்கள் பக்திக்கு மெச்சினோம். உடனே தண்ணியை அனுப்புங்கள். தண்ணிய கேக்குது, பின்ன தண்ணியா கேட்கும். பாண்டியன் சோ த்ரில்லிங். நான் போய் ஒரு பேட்டி எடுத்துட்டு வந்தேன். தடுக்காதீங்க பாண்டியன், கடைசி பேட்டியா இருக்கட்டும். கொண்டு வாருங்கள் முல்லையை. அம்மா, அம்மா, அப்பா, நானும் போயிட்டா உங்களுக்கு யாரு பார்த்தோன்னு வருத்தப்படாதீங்க. இனிமே நான் தான் உங்க மக. கன்னித்தீவின் நன்மைக்காக தியாகம் செய்த முல்லைய சந்தோஷமா வழி அனுப்புங்க. முல்லை, இனி நீ கடவுளின் சொத்து. தந்த பாசங்களை கடந்தவள்.
புறப்படு. இவளை நான் உள்ள போக விட மாட்டேன். யார் நீ? ஊருக்கு புதியவங்க, ஆனா உண்மை தெரிஞ்சவங்க. எந்த உண்மை? உயிரை படைச்ச கடவுள் அந்த உயிரையவா காணிக்கையா கேட்கும்? அமாவாசைக்கு அமாவாசை கேக்குது. நாங்க குடுத்துக்கிட்டு தானே வர்றோம். அம்மாசி, சொல்றது என்னன்னு கேட்டுதான் பாப்போமே. ராணி, சில விஷயங்களை காதால கேட்பதே பாவம். தெய்வம் கோபிக்கும். தெய்வம் இதயத்தில் இருக்கு. அது பேசவும் பேசாது, உங்ககிட்ட பிச்சையும் கேட்காது. புதுசா வந்தவங்க சொல்றதுக்காக பழச நாங்க மாத்திக்க மாட்டோம். அதான் அமாவாசைக்கு அமாவாசை அனுப்புறீங்களே, ஒரு அமாவாசை விரதம் இருக்கட்டுமே. ஐயோ, நம்ம கண்டித்துவே அழிஞ்சு போயிடும். கடல் பொங்கி ஊரையே அழிச்சிடும். நெருப்பு மழையா பெய்யும். இதெல்லாம் நேர பார்த்த மாதிரி சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்குமா? இப்ப நடக்குமா? சொல்லுங்க. சீ. நான் ஒண்ணும் பண்ணல. உயிர் தப்பி பிழைக்கணும்னா ஓடிடுங்க. ஓடுறதாவும் இல்ல, இவளை உள்ள விடுறதாவும் இல்ல. அதை சொல்ல நீயா? எங்களுக்குன்னு ஒரு குணம் உண்டு, தனி பழக்கம் உண்டு. முல்லை உள்ள போயே தீரணும். கடவுளே சொல்லியாச்சு. சொன்னது கடவுளே இல்லைன்னா? கடவுள் இல்லை நான் சொல்றேன். இந்த உலகத்தை படைச்சி உயிர்களை உண்டாக்கி காப்பாத்துறது யார்? கல்லுக்குள்ள தேரைக்கும் கருப்பையில உயிருக்கும் படி அளக்கிறது யாரு? இப்படி காணிக்க கொடுக்காத ஊர்லயும் அவன் படி அளந்துகிட்டு தான் இருக்கான். எங்க கடவுளுக்கா சவால் விடுறேன். என்ன கொல்றதுனால உங்க தெய்வம் இப்படி உயிர்களை கேட்காதுன்னா தாராளமா கொல்லுங்க. ராணி, நாகரிக நாட்டுல ஆடு கோழிய காணிக்கையா கொடுக்கறத தடுக்கிறதுக்கே சட்டம் இருக்கு. அதை எதிர்த்து இதுவரைக்கும் எந்த கடவுளும் குரல் கொடுக்கல. 5 அறிவு படைச்ச உயிர்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இருக்குன்னா 6 அறிவு படைச்ச இந்த உயிரை காணிக்கையா கொடுக்கிறது என்ன நியாயம்? இதை நான் தடுக்காம விட மாட்டேன். அதையும் பார்க்கலாம். இவ்வளவு பேசி எங்க தெய்வத்தை நிந்திச்சவங்க தண்டிக்காம விட மாட்டோம். ராணி, இவங்களை என்ன செய்யலாம்? நான் எதிர்த்தது ராணியே இல்ல, இந்த தெய்வத்தை. அதுவே எங்களுக்கு தண்டனை கொடுக்கட்டும். தெய்வமே, நீயே இவர்களுக்கு தண்டனை கொடு. கன்னித்தீவின் கண்மணிகளே, மதிப்பிற்குரிய நண்பர்களை இழுத்துச் சென்று சிலந்தி குகையில் தள்ளுங்கள். இழுத்துச் செல்லுங்கள் இவர்களை. ஐயோ, ரொம்ப ஜாலி. உங்க பேர் என்ன? என்ன? முல்லை, யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. உனக்காக சொர்க்கம் காத்திருக்கு. போ, உள்ளே போ, தயங்காம போ. ஐயோ, தெய்வம் தாங்க காணிக்கன்னு சொன்னாங்களே. தெய்வமும் நான் தான், காணிக்கையும் எனக்கு தான். முல்லை, அழாதும்மா, அழாது. நீங்கெல்லாம் நாங்களும் ஒன்ன மாதிரிதாம்மா ஏமாந்துட்டோம். இப்படி இருக்கிறத விட உயிரை விடுறதே மேல். ஒரு உயிரை படைச்ச கடவுள் அந்த உயிரேவா கேட்கும்னு அவர் சொன்னாரே, கவனிச்சியா? கவனிச்ச. அப்ப உங்க பார்வை அவரையே விழுங்கிருச்சு. அவரை பத்தியும் அவர் நாட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. அது நிறைவேறுமா? நிறைவேறுமா நிறைவேறாதான்னு நினைச்சு பாக்குறது ஆசை. ராணி, உங்களுக்குன்னே சில வரமுறைகள் இருக்கு. இந்த விஷயத்துல அதையும் மீற துணிச்சிட்டேன். அவரை எப்படி சந்திச்சா பொருத்தமா இருக்கும்னு என் மனசை கேட்க போறேன். அதனால நீ என்னை கொஞ்சம் தனியா விட்டுட்டு போ. ஆமா, நான் வந்தது வந்தாவது போயாவது. இந்த காட்டுல நடக்கிறதெல்லாம் அநியாயமா இருக்குதே. செடி கொடி தான் கட்டுப்பிடிக்குதுன்னா மனுஷனுங்க அதோட மோசமா இருக்காங்களே. செல்வி, டோன்ட் டாக் லைக் திஸ். ராணி, திடீர்னு கைப்பட்டதும் எதிரியோ நினைச்சேன். அதான் இப்படி நடந்து போச்சு. என்ன மன்னிச்சு. அதுக்காக இப்படியா போட்டு உருட்டுறது? ஒரு பொம்பளை கையில கூட
பிஹேவியர் ராணி, செலந்து குகையிலிருந்து நாங்க தப்பி வர உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிய கொஞ்சம் தள்ளி இருந்து சொல்லக்கூடாதா? இவ்வளவு கிட்ட போணுமா? ராணி, நீங்க எதுக்காக எங்களுக்கு இந்த உதவி செய்யணும்? ஒருத்தர் வேதனைப்படுறத என்னால பொறுத்துக்க முடியாது. எங்க தெய்வத்தை எதிர்த்து போராடினா உங்க உயிர் ஆபத்து, எங்க ஜனங்களுக்கு ஆபத்து. ராணி, இந்த தீவை சுத்தி ஒரு விஷ வலையே பின்னப்பட்டிருக்கு. தெய்வத்தின் பேரால ஏமாத்து வேலை நடக்குது. தெய்வத்தை வச்சு ஏமாத்து வேலையா? ரொம்ப பெருசா இருக்கா? பயப்படாத பயப்படாத. இல்லைங்க, அங்க பாருங்க, கொடை வருது. இந்த கதையெல்லாம் எங்கிட்ட வேண்டாம். இல்லைங்க, என்ன நிஜமா சொல்றாங்க பாருங்க. இத பாத்தீங்களே, இத பத்திரிக்கை எழுதி எனக்கு ஆள விடு. இல்லைங்க, அங்க பாருங்க. இந்த கொடுமைக்கு காரணத்தை கண்டுபிடிச்சு அவங்களை தண்டிக்காம விட மாட்டேன். அதனால என் உயிரே பண்ணாலும் சரி. ஏமாத்தி தெய்வம் கேட்டதா நீ கேட்டு உயிரோட உள்ள போன முல்ல இப்ப பிணமா வெளியே வந்திருக்கா. உள்ள இருக்கிறது தெய்வமா இல்ல மிருகமா? இதெல்லாம் சொல்லித்தாரா தெரியணும்? காணிக்க கொடுத்த எந்த கண்ணுக்கு இப்படி ஒரு கதி ஏற்பட்டிருக்கு? காவல் தெய்வம் யாரை இதுவரைக்கும் இப்படி தண்டிச்சிருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. யாரையும் தண்டிச்சதில்ல, யாருக்கும் இந்த கதி ஏற்பட்டதில்லை. இவளுக்கு மட்டும் ஏன் இந்த கதி ஏற்பட்டிருக்கு? முல்ல புனிதமா இல்ல பாவம் செஞ்சவ. யார் அப்படி சொன்னது? விரதப்படி இருக்கல. எப்படி தெரியும்? மூணாவது கண்ணுல பார்த்தேன்னா டூப் போடக்கூடாது. உண்மையை கக்கிடுப்பா. தெய்வமே என்கிட்ட பேசிச்சு. ரங்கா இல்லையா? கனவுல. அவுத்து விடு. முல்ல செஞ்ச தப்புக்கு இந்த கல்வராயம் குடியிருப்பையே எரிக்கட்டுமாறு கேட்டுச்சு. நான் தான் ராணி சார்பாகவும் ஏன் சார்பாகவும் தெய்வத்தை மன்றாடி கேட்டுக்கிட்டேன். உங்களை எல்லாம் காப்பாற்றுறது தப்பா? உயிர் பிழைக்க வச்சது தப்பா? எது ஏன் தப்பு? அம்மாக்கு மேல தப்பே கிடையாது. அமாசை அமாசை நிறுத்துங்கடா. உடனே வாழ்க ஒழிக கோஷம் போட்டுருங்க. கொஞ்சம் சிந்திக்கப்படாது? முடியாது. உங்களையும் திருத்த முடியாது. அமாசி 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 அமாசி. ராணி, தெய்வத்துக்கு அம்மாசி சாட்சி, அம்மாசிக்கு இந்த பிணம் சாட்சி. உண்மையை இப்ப பிணமா இருக்கலாம், ஆனா அதுக்கு உயிர் வந்து பேசக்கூடிய நிலைமை வந்தே தீரும்.